ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மேய்ப்பனின் கோல் எபிசோட் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் சந்தோஷம் கொள்கிறேன். நீங்களும் ஏசப்பாக்குள்ளாக சந்தோஷமாயிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூடவாக உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் எவ்வளவு நேரம் தேவனுக்காக நீங்கள் செலவு செய்கிறீங்க? எவ்வளவு நேரம் தேவனோடு இருந்து அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட நான் என்னுடைய நாட்களை செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய இறுதி பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். அவரை விட்டு விடுகிறீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமேன். எவ்வளவு ஒரு தேவன் எங்களுக்கு இந்த நாட்களிலே கொடுக்கிறதான ஒரு எச்சரிப்பான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? நீங்கள் தேவனோடு இருந்தால்தான் அவர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கி அநேக சூழ்நிலைகளிலே அநேக காரியங்களுக்காக எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவழிப்போம். இன்றைக்கி தேவனிடத்தில் போயிருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும், அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பலனாக இருக்க வேண்டும், அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும். ஆனால் அவருக்காக நீங்கள் என்னத்தை செய்வீங்க? அதற்கு ஈடாக இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியத்தை கொடுத்து செய்வதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் நாங்கள் அநேக காரியங்களை கேட்டிருப்போம். ஆண்டவரே இந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறதான காரியம் என்ன? ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே பலன் வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இதைத்தான் குறித்து கேட்கிறோமே தவிர அவரிடத்தில் இருந்து, அவருடைய பாதத்தில் இருந்து இன்றைக்கு அவரோடு நாங்கள் ஒன்றிணைந்து ஐக்கியமாக இன்றைக்கு பல மணி நேரங்கள் ஜெபிக்க வேண்டும், அதிகாலை ஜெபத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள். மனம் திரும்புங்க. கடைசி நாட்கள் இன்றைக்கி இயேசப்பா விரும்புகிற காரியம் அதுதான். அந்த பொல்லாத காரியத்திலிருந்து தப்ப வேண்டுமென்றால் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பல காரியங்களிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் ஒரு சில மணி நேரங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்பொழுதே போய் அவருடைய சமூகத்தில் இருங்க. அவரோடு நீங்கள் உறவாட ஆரம்பிங்க. அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவரோடு பேசுனீங்கண்டா அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவரை தேடினீங்கண்டா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். விசுவாசத்தோடு காத்திருங்க. நிச்சயமாக பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.